அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபயர் எலிமெண்ட்டுடைய ஈக்குவலன்ட் பாயிண்ட்ஸ், நெருப்பு மூலகத்துடைய சரிநிகர் சமானமான புள்ளி. வாங்க டைரெக்டாக ஒப்புக்கு போயிடலாம். HT9 இங்கே இருக்குது. ஃபயர் வுட். ஹெச்டியும் பிசியும் பேரலல், ஒரே இணையாக இருக்கும். அதே மாதிரி எஸ்ஐயும் டியும் பேரலாக வரும் பாயிண்ட்ஸில். அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச்டினா பிசியும் வரும், PC9. HT9 PC9 ஃபயர் வுட் ரெண்டு ஒன்று. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வச்ச காயின் வேர்டு மருதாணி. ஃபஸ்ட்டெல்லாம் தொப்பி மருதாணி வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கே மருதாணி வைக்கிற மாதிரி நினச்சிக்கங்க. HT9 PC9. காலில் கட்டை விரலுக்கு பெருவிரலுக்கு நம்ம மருதாணி வைக்கிறத நினச்சிக்கிட்டிங்கன்னா, அந்த தொப்பி முடிகிற இடம் LR2வாக இருக்கும். ஆமாவா? ஸோ LR2 மருதாணி பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் சமணக்கால் போடும்போது வெளிப்புற கணுக்கால் மூட்டு காப்பு காய்ச்சிரும். அதுக்கு மேலே ஒரு 4 இன்ச்சுக்கு மேலே GB38 இருக்குது. அங்கேயும் மருதாணி வைக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே யாரும் மருதாணி வைக்க மாட்டோம். நமக்கு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வேண்டி நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம். இப்போ 4 இடத்துல மருதாணி வச்சுருக்கோம். எங்கே? HT9ங்கிறதுனால HT9 PC9, காலில் LR2 GB38. ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் பண்ணுங்கள். HT9 PC9 LR2 GB38. கையிலே இன்னொரு இடத்துல வைக்கணும். அது எந்த இடம்னா 6வது விரல். நமக்கு 5 விரல் தான் இருக்குது. ஆனால் விரல் மடக்கும்போது இதே ரேகை இருக்கா இல்லையா, இதே ரேகை உட்புறம் ஓரம் ஒரு சின்ன ஒரு ருடிமெண்ட்ரி ஃபிங்கர் மாதிரி இருக்கும், சின்ன விரல் மாதிரி இருக்கும். அதை விரலாக நினச்சி அங்கேயும் மருதாணி வைக்க நினச்சிட்டிங்கன்னா, SI3னா நான் சொன்னேன் இல்லையா, எஸ்ஐயும் டியும் இணையாக வரும்ன்ட்டு இந்த பாயிண்ட்டு ஞாபகம் வைக்கிறதுக்கு. அந்த அடிப்படையில் SI3 TE3 நம்பரும் அதே தான். இந்த 6 பாயிண்ட்டு ஃபயரும் இன்னொரு காம்பினேஷன் 6 பாயிண்ட் வரும் நமக்கு தெரியும். இந்த 6 பாயிண்ட்டு மருதாணியில் வந்துருச்சு. அப்போ மருதாணி HT9, இதோட ஜோடி PC9. அதுக்கப்புறம் 6வது விரல் வைக்கிறோமா, SI3 TE3. காலில் 2 இடத்துல வைக்கிறோம். ஒன்று கால் பெருவிரலுக்கு, அது LR2. தென் கேல் பிளாடருடைய 38. இது மருதாணி, MARUDHANI, மருதாணி. ஸோ லெட் மீ ரிப்பீட் all 6 points. HT9 PC9, rudimentary finger SI3 TE3, in leg LR2 GB38. நெக்ஸ்ட் HT9 முடிஞ்சது. அதுக்கப்புறம் HT8. Since it is an horary point, own point, சொந்த புள்ளி, நம்ம நம்பர் ஞாபகம் வச்சுக்குவோம். அப்போ HTனா PCயும் இணைய வருமா இல்லையா, HT8 PC8. வெரி குட். அதுக்கப்புறம் SITE. SIயில் 5, TEயில் 6. SI5 fire, TE6 fire. Since it is an horary point, own point, நம்ம நம்பர் கொடுப்போம். 8856. 8856. 8856. ஸோ ஃபஸ்ட்டு மருதாணி HT9 PC9 SI3 TE3 LR2 GB38. Then HT8 8856. HT8 PC8 SI5 TE6. Next HT7. எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம வைக்கிற பேர் பாபா. அப்படின்னா இந்த சிம்பிள் வச்சு நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா ஹெச்டினா இணையாக பிசி வருமா, HT7னா PC7 தான். அதுக்கப்புறம் அந்த டயலாக் டெலிவரி, பாபா ரஜினி நடித்தது,
ரஜினி டைலாக் நான் ஒரு தடவை சொன்னேன் 100 தடவை சொன்ன மாதிரின்னு இப்படி பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இங்கே 2 புள்ளி. அப்போ HT7 PC7. SI வந்தால் TE வருமா? SIயில் 8, TEயில் 10. SI 8, TE 10. இப்போ 4 பாயிண்ட்டுமே ஈக்குவலன்ட் பாயிண்ட்ஸ். பாபா பாயிண்ட் பாபா. HT7 PC7 SI 8 TE 10. இன்கேஸ் நீங்கள் எர்த்தில் படிக்கும்போது நீங்கள் இதை படிச்சிருந்தீங்கன்னா எஸ்பிலேருந்து ஆரம்பிச்சிருப்போம். எப்படி? பாபான்னு பேர் கொடுத்து பாபா சிம்பிள் இது ஆள்காட்டி வரல SP2லையும் சுண்டு வரல ST41லையும் வைங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ வச்சு பாருங்கள், SP2 ST41 எர்த் ஃபயர் டயலாக் டெலிவரி. HT7 PC7 டயலாக் இன்டென்ஸாக போகும்போது கை மேலே போய் இங்கே 2 புள்ளி தெரியுது. SI 8 TE 10. ஸோ செலை ரைட் HT7 PC7 டயலாக் டெலிவரி இன்டென்ஸாக போனால முழங்கையில் SI 8 TE 10. பாபா எங்கே ஸ்டார்ட் ஆகும்? காலில் SP2 ST41 ஆள்காட்டி விரலில் SP2 சுண்டு விரலில் ST41ல் வச்சா இது பாபா. அப்போ ST41 பாபா, SI 8 பாபா, TE 10 பாபா, HT7 இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. இப்போ 3 பாயிண்ட் முடிச்சிட்டோம். HT9 மருதாணி, HT8 8856, HT7 பாபா. HT4 என்னன்னு பார்த்தீங்கன்னா HT4 கதகளி. இந்த கதகளி அப்படின்னு செஞ்சாலே அது எல்லா பாயிண்ட்டும் வந்துடும். இன்கேஸ் நீங்கள் இதை ஏர் எலிமெண்ட்டில் படிச்சிருந்தீங்கன்னா அது LU10ல் ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ HT4 தானே பார்க்குறோம். HT4 என்ன எலிமெண்ட்டுன்னு பாருங்கள், ஃபயரில் ஏர். சரிதானே? ஃபயர்வுட், ஃபயர், ஃபயர் எர்த், ஃபயர் ஏர். இப்போ ஃபயர் ஏர் ஃபயர் வரணுங்கிறதுனால கதகளி. ஏரில் ஃபயர் இருந்தது LUவில் 10, LU10. அப்போ LU10ல் உங்கள் ஆள்காட்டி விரலை வச்சுக்கோங்க. இங்கே ரிஸ்ட் க்ரீஸ் பின்னாடி பார்த்தீங்களா, அதோட அவுட்டரில் ஒரு டிப்ரெஷன் தெரியும். அது என்ன டிப்ரெஷன்னா இந்த கட்டை விரலோட டெண்டானும் இந்த சைடில் இருக்கிற டெண்டானும் நடுவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இது அனட்டாமிக்கல் ஸ்னஃப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூக்குப்பொடியை வச்சு அப்படி உரியறதா சொல்லுவாங்க. ஐ ஹவ் நெவர் சீன் பை இட், ஐ ஹவ் ஹர்ட். ஸோ இது அனட்டாமிக்கல் ஸ்னஃப் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்கிறது LI5. LI5ம் LU10மே ஏர் ஃபயர் பக்கம் தான் இருக்குது. அப்போ பிடிச்சி மனசுக்குள்ளே ஒன்று சேர்த்துக்கிங்க. LU10 LI5, LU10 LI5, LU10 LI5 வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த சுண்டு விரலை HT4 கொண்டு போங்க. அதுக்கப்புறம் PCலேருந்து PC5 கொண்டு போங்க. HT4 PC5 இப்போ 4 சேர்த்துட்டோம். கதகளியில் LU10 LI5 HT4 PC5. ரிப்பீட் ஒன்ஸ் அகெயின், LU10 LI5 HT4 PC5. அப்படியே சுண்டு விரலும் டச் பண்ணி பாருங்கள். சுண்டு விரல் டச் பண்ணுற இடம் SI1 இருக்கும். SIயும் TEயும் இணையாக வரும்னு சொன்னோமா இல்லையா? அப்போ TEயும் சேர்த்துக்குங்க. SI1 TE1, SI1 TE1. SI1 is fire air, TE1 is fire air. LU10 air fire, LI5 air fire. ஸோ HT4 கதகளியில் வருது. we start with LU10 LI5 HT4 PC5. லாஸ்ட்டில் டச் பண்ணுறது SI1 TE1 கதகளி. KATHAKALI கதகளி. நெக்ஸ்ட்டு HT3. HT4 முடிஞ்சால் இங்கே HT3 தான் இருக்குது.
HT3 அப்படின்னா இந்த இடத்துல லாக் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஹூக்கு, இது லாக்கு. ஹூக்கில் வந்து LU5ல் வரும், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. HT3 லாக். ஓகே, எப்படின்னா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா காயின் வேர்ட் லாடம். லாடம் பொதுவாக என்ன ஷேப்பில் இருக்கும்? யூ ஷேப்பில் இருக்குமா? இந்த யூ ஷேப்பில் இங்கே லாக் ஆரமாக வச்சுக்கோங்க. லாடம்னாலே கால் தான், ஹார்ஸ் ஷூ அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரைக்கு கால் பாதத்தில் அடிப்பாங்களா இல்லையா, அந்த அடிப்படையில் யூ ஷேப்பில் வச்சுட்டு கால் கீழே கொண்டு போனீங்கன்னா KI2BL60. இப்போ மெதுவாக போய் KI2 எங்கேன்னு பாருங்கள். KI2 பார்த்தாச்சா? உங்கள் ஆள்காட்டி விரலில் வச்சுக்கோங்க. ஆக BL60 எங்கேன்னு பாருங்கள். வெளிப்புற கணுக்கால் மூட்டு இருக்கும், டெண்டான் இருக்கும் நடுவில். அவுட்டர் ஹீல் டெண்டான் அண்ட் அவுட்டர் கணுக்கால் மூட்டு உச்சி. ஓகே, ஆங்கிள் போனோட உச்சி. இதுக்கு நடுவில் ஒரு புள்ளி. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா KI3யோட அவுட்டர். KI3யோட அவுட்டர். இந்த KI2வும் BL60யும் லாடமாக லாக் பண்ணுறமா நினச்சிக்கங்க. லாடம் KI2 BL60. நெக்ஸ்ட்டு அது அப்படியே மேலே வரும்பொழுது சுருங்கி லாடம் லாக் ஆகுது. எங்கே லாக் ஆகுது? HT3. HT3னா என்ன வரும்? PC வருமா? PCயும் அதே நம்பர் PC3. HT3 PC3. இப்போ HT3 வந்துச்சா? அதோட இணை PC3. இது என்னது? லாடம். லாடம் எங்கே? காலில் KI2 BL60. இப்போ 4 பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம் லாடத்தில். KI2 BL60, HT3 PC3. லாடம் மேலே வரும்போது சின்னதாக சுருங்கி லாக்காச்சா? இந்த சுருங்கின லாடம் கூட அப்படியே மேலே வரும்போது இன்னும் சின்னதாகி தேஞ்சு சுண்டு விரலுக்கு, குட்டி விரலுக்கு மோதிரமாக மாறிடுது. மோதிரம் எங்கே? SI2. SI வந்தால் TE வரும்ல, TE2. SI2 TE2. SI2 TE2. இப்படி இதுக்கு நம்ம வச்ச பேர் லாடம். LADAM, லாடம். இப்போ லாஸ்ட்டாக முடிச்சது கொஞ்சம் டைம் இல்லாத மாதிரி இருக்கும், ரஷ்ஷான மாதிரி இருக்கும். ஸோ லெட் மீ ரிப்பீட். HT3 லாக் ஆகுது, பக்கத்தில் ஹூக்கு, இது லாக்கு. லாக் ஆகிறது லாடம். லாடம் யூ ஷேப்பில் இருக்கும். காலில் KI2 BL60. KI2 BL60. நெக்ஸ்ட்டு HT3 PC3. அந்த லாடம் சுருங்கி ஹூக்கா பக்கத்தில் லாக் ஆகுது. அது அப்படியே மேலே வந்து சுண்டு விரலுக்கு மோதிரமாக மாறுது. மோதிரமாக மாறும்போது SI2 TE2. அப்போ நான் ரிவர்ஸ் சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். TE2 SI2 PC3 HT3 BL60 KI2. மண்டே குழப்பற மாதிரி இருக்கா? No problem. Go ahead with the regular mode. Once you are thorough, then try for the reverse. It means that you are going to become much wiser. பயங்கரமாக அப்படியே ஞானியாக போகிறீங்க பிள்ளைகள் அர்த்தம். எப்படி கேட்டாலும் சொல்லணும். ஓகே, ஸோ a quick recap for the fire element equivalent points. So HT9, HT8, HT7, HT4, HT3. They are that magnetic points. Maybe name, catchy name. என்னன்னா HT9க்கு மருதாணி, HT8க்கு சொந்த புள்ளி. ஸோ 8856. HT7 இங்கே இருக்குது, பாபா. HT4 கீழே, கதைக்கிளைக்குள்ளே வருது, கதைக்களி. HT3 லாக் ஆகுது, லாடம் லாக் ஆகுது, லாடம். இப்படி ஞாபகம் வச்சுட்டப்போ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் த ரெஸ்பெக்டிவ் பாயிண்ட்ஸ் மாற்றி கேளுங்க, உங்களுக்குள்ளேயே கேட்டுக்குங்க. காயின் வேர்டு சொல்லி மற்ற எல்லாம் சொல்ல முடியுதான்னு பாருங்கள். ஏதாவது ஒரு புள்ளியை சொல்லி ஈக்குவலன் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்ல முடியுதான்னு பாருங்கள். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன காயின் வேர்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோன்னு பாருங்கள். இப்படி கீப் ப்ராக்டிஸிங் until what? Until you have a feeling of I am the king of the points.
ஐ பிலீவ் தட் இஃப் யூ டூ ப்ராக்டிஸ், நீங்கள் சரியாக பயிற்சி செஞ்சால் இந்த எண்ணம் வரும், அந்த கம்பீரமான எண்ணம் வரும். ஐ ஆம் த கிங் ஆஃப் த பாயிண்ட்ஸ். ஐ ஹோப் யூ வில் பி ரீச்சிங் வெரி சூன். ஸோ ஃப்ரம் எட் அனதர் பியூட்டிஃபுல் வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் உமர் ஃபரூக். நன்றி, வணக்கம்.